அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு 4 மதுஹபுகளும் நவீன பிரச்சனைகளும். இந்த தலைப்பு தரப்பட்டதற்குரிய காரணம், முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் 4 மதுஹபுகள் என்ற சுவர்களுக்குள் இருக்க வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது என்ற அளவிற்கு ஒரு கடுமையான பிற்போக்கு சிந்தனையை நமது நாட்டில் வாழக்கூடிய ஆலிம்கள் மக்களுக்கு மத்தியிலே அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். 4 மதுஹபுகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கின்றனவா? 4 மதுஹபுகளில் இருந்தால்தான் ஒருவன் முஸ்லிமா என்ற கேள்வியெல்லாம் எழுப்பினால் அதற்கு பதில் கிடையாது. சஹாபாக்கள் எந்த மதுஹபுகளிலே இருந்தார்கள்? அதற்கு பின்னால் வந்த தாபியன்கள் எந்த மதுஹபுகளிலே இருந்தார்கள்? தபு தாபியன்கள் எந்த மதுஹபுகளிலே இருந்தார்கள் என்றெல்லாம் கேட்கின்ற போது அந்த கேள்விக்கு அவரிடத்தில் எந்த விதமான பதிலும் கிடையாது. இவர்களாகவே இப்படிப்பட்ட ஒரு தடுப்பு சுவரை சமுதாயத்திற்கு மத்தியிலே போட்டுக்கொண்டு, இவர்களாகவே ஒரு வேலியை போட்டுக்கொண்டு, அந்த வேலியை யாரும் தாண்டக்கூடாது, தாண்டினால் அவர்கள் முஸ்லிம் கிடையாது என்ற ஒரு கடுமையான சிந்தனை போக்கை கொண்டிருக்கின்றார்கள். இந்த மதுஹபு சிந்தனை தமிழகத்திலே இறைவனுடைய அருளால் உடைக்கப்பட்டு மதுஹபில் இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆன் ஹதீஸ் தான், இந்த 2 மட்டும்தான் இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரங்கள், இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள், இந்த 2ஐ தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது என்ற இஸ்லாத்தினுடைய கொள்கையை மக்களுக்கு மத்தியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நீண்ட காலமாக நிறுவிக் கொண்டிருக்கின்றது. இதனுடைய தாக்கமாக மக்கள் மதுஹபுகளிலிருந்து வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலகட்டத்தில் எப்படி மக்கள் பேசிக் கொள்வார்கள் என்றால், ஹனபி மதுஹபில் உள்ளவர்கள் அவர்களிடத்தில் போய் ஷாஃபி மதுஹபுக்காரர்கள் சம்பந்தம் பேச வேண்டும் என்றால் அவர்கள் அத்தா கூட்டம் என்று ஷாஃபி மதுஹபுக்காரர்கள் சொல்வார்கள். ஹனபி மதுஹபுக்காரர்கள் ஷாஃபி மதுஹபுக்காரர்களை பார்த்து சொல்வார்கள் அவர்கள் வாப்பா கூட்டம் என்று குறிப்பிடுவார்கள். சம்பந்தமே இல்லாத அளவிற்கு, சம்பந்தம் என்றால் திருமண சம்பந்தம், ஒரு முஸ்லிம் என்றால் எந்த ஒரு முஸ்லிமையும் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்று இருக்கையில, மார்க்கம் திருமணத்திற்கு இஸ்லாம் தான் என்ற ஒரு நீதியை வைத்திருக்கின்ற பொழுது, வகுத்திருக்கின்ற பொழுது, அதற்கு மாற்றமாக இவர்கள் ஷாஃபி ஹனபி என்ற ஒரு எல்லையை போட்டு விதித்திருக்கின்றார்கள். இதிலே இந்த மதுஹபினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் நிறைய உள்ளன. அவற்றில் மிக வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு சில விஷயங்கள், ரமலான் மாதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இஷா தொழுகையிலே ஒன்றாக சேர்ந்து தொழுவார்கள். அதற்கு அடுத்து தராவி 20 ரக்காத்து தொழுவார்கள். அந்த 20 ரக்காத்துகளிலுமே ஒன்றாக
சேர்ந்து சொல்லுவார்கள். வித்ரு என்று வந்தவுடனே ஷாபி மதுஹபுக்காரர் இந்த பக்கம், ஹனபி மதுஹபுக்காரர் இந்த பக்கம் என்று இரண்டு பேர்களும் தனியாக பிரிந்து போய்விடுவார்கள். இப்படிப்பட்ட இந்த வேறுபாடுகள், பிரிவினைகள், பாகுபாடுகள் எல்லாம் இஸ்லாத்தில் இருக்கின்றனவா என்றால் நிச்சயமாக இல்லை. இதை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மக்களுக்கு மத்தியிலே பல்வேறு வகைகளிலே எடுத்து சொல்லி மக்களை அந்த மதுஹப் சிந்தனையில் இருந்து மாற்றிக் கொண்டிருக்கின்றது. இந்த மதுஹப் என்பது மக்களுடைய சிந்தனையிலே, முஸ்லிம்களுடைய சிந்தனையிலே ஊறி போய் இருக்கின்றது. ஷாஃபி மதுஹபில் உள்ளவர் தன்னுடைய மனைவியை தொட்டால் ஒது முறிந்துவிடும், மனைவி கணவனை தொட்டால் ஒது முறிந்துவிடும். சம்சாரம் ஒரு மின்சாரம். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஷாஃபி மதுஹபிலே நிலவுகின்றது. மதுஹபுக்கு உள்ளே உள்ள பிரச்சனைகள், இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகளை எல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி, இவர்கள் மக்காவிற்கு இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்கள் என்றால் மனைவியை கைப்பிடித்து அழைத்து செல்லவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கு லட்சக்கணக்கான மக்கள் உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் இருந்து வந்து குழுமுகின்றார்கள். ஹஜ்ஜின் போது அந்த தொழுகைக்காக வேண்டி நமக்கு ஒதுவெல்லாம் அவசியம். அப்படி ஒது இல்லாமல் அங்கே இந்த வணக்கத்தை செலுத்த முடியாது. தொழுகை என்ற இந்த வணக்கத்தை மனைவியை நாம கையை பிடித்துக் கொண்டு சென்றோம் என்றால் ஒது முறிந்துவிடும். எப்படி சொல்ல முடியும்? மனைவியை கொஞ்ச நேரத்தில் விட்டா போதும், கடைசியில சம்பந்தப்பட்டவங்க எந்த முஅல்லிமோடு வந்திருக்கின்றார்களோ, எந்த குழுவோடு வந்திருக்கின்றார்களோ அந்த குழுவினுடைய அடையாளத்தை வைத்து அறிவிப்பு செய்ய வேண்டும். இவங்களுக்கு தமிழை தவிர்த்து வேற மொழியும் தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான ஒரு சட்டத்தை எல்லாம் மக்களுக்கு மத்தியில் சொல்லி இஸ்லாத்தில் இல்லாத விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே போதித்து மதுஹப் என்ற ஒரு மாயையை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதை பல்வேறு வகையிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உடைத்துக் கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு வகை இன்றைய உலகம் அறிவியல் உலகம். அறிவியல் உலகத்தில் அறிவியல் ரீதியாக திருக்குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் இன்றைய காலத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்தாக வேண்டும், தீர்வு கண்டாக வேண்டும். இந்த அறிவியல் அடிப்படையில் உள்ள இந்த பிரச்சனைகளுக்கு மதுஹப் நூல்களில் இருந்து நாம் தீர்வு காண முடியுமா என்றால் ஒருபோதும் முடியாது. மதுஹப்கள் இந்த அறிவியல் காலத்திற்கு முற்பட்டவை. அந்த காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு எந்த விதமான தீர்வையும் தராது. மனிதர்களுடைய அந்த சிந்தனைக்கு ஒருபோதும் இஸ்லாமிய மார்க்கம் முட்டுக்கட்டை போடாது. அப்பலா யத்ததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்களுடைய உள்ளங்களில் பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கின்றனவா? வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர், இந்த குர்ஆனை நாம் எளிதாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் சிந்திப்பதற்கு. சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா என்று திருக்குர்ஆன் பல்வேறு இடங்களிலே திரும்ப திரும்ப இந்த கேள்வியை எழுப்புகின்றது, சிந்திக்க சொல்கின்றது திருக்குர்ஆன். மதுஹபுகள் சிந்தனைக்கு, மதுஹபுகளை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் சிந்தனைக்கு தடை போடுகின்றார்கள். இப்படி சிந்தனைக்கு தடை போட்டது யார் என்றால் கடந்த காலத்தில் ஐரோப்பாவிலே கிறிஸ்தவ மதம் தான், அதனுடைய பாதிரிமார்கள் தான் சிந்தனைக்கு தடை போட்டார்கள். எந்த அளவிற்கு என்றால் கலீலியோ போன்றவர்கள் எல்லாம் பூமிதான் சூரியனை சுற்றி கொண்டிருக்கின்றது. அன்றைய காலத்திலே அவர்கள் எப்படி ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் என்றால் சூரியன் பூமியை சுற்றி கொண்டிருக்கின்றது என்ற ஒரு நம்பிக்கையில இருந்தார்கள். பைபிளும் அது போன்ற ஒரு கருத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் உடைக்கும் விதமாக கலீலியோ போன்றவர் கோபர்னிக்கஸினுடைய கருத்தை எதிரொலிக்கக்கூடிய வகையிலே
தெளிவாக அன்றைய கிறிஸ்தவ உலகத்திலே குறிப்பிட்டார். சூரியனை பூமி தான் சுற்றி வருகின்றது, சூரியன் பூமியை சுற்றி கொண்டிருக்கவில்லை. இப்படி சொல்கின்ற பொழுது இன்குவிசிஷன் என்ற பெயரிலே, விசாரணை என்ற அடிப்படையிலே கடுமையான ஒரு தண்டனையை கலீலியோவுக்கு வழங்கினார்கள் கிறிஸ்தவ பாதிரிமார்கள். அவர்களுடைய ராஜ்யம் அன்றைக்கு கொடிகட்டு பறந்தது. அவர்களுடைய பைபிளும் அதைத்தான் சொல்கின்றது. The world is firmly established, it cannot be moved. இந்த பூமி அப்படியே ஸ்திரமானது, அப்படியே ஸ்திரமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது, இது ஒருபோதுமே அசையாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பைபிளே குறிப்பிடுகின்றது. குரோனிக்கல்ஸ் 16:30 அவங்க பைபிளும் அவர்களுடைய வேதமும் இப்படி சொல்வதன் காரணத்தினால் இதற்கு யார் யாரெல்லாம் மாற்று கருத்தை சொன்னார்களோ, அறிவியல் அடிப்படையில் சொன்னார்களோ, அவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்டார்கள். இந்த காலகட்டத்தில் தான் அந்த ஐரோப்பாவில் ரெனேசான்ஸ் என்று சொல்லக்கூடிய மறுமலர்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் மறுமலர்ச்சி ஏற்பட்டது. மக்கள் சிந்திக்க தலைப்பட்டார்கள். சிந்திக்க தலைப்பட்டு ஜெர்மனியில உள்ள ஒரு அறிஞர் மார்ட்டின் லூதர் பைபிள அவருடைய மொழியில மொழியாக்கம் செய்தார். அந்த பைபிள் எல்லாம் மக்களிடத்தில் போய் அதனுடைய மொழிபெயர்ப்புகள் எல்லாம் மக்களுடைய சிந்தனைக்கு தெரிந்தன. அதை பார்க்க ஆரம்பித்தார்கள். அதுபோன்று அந்த மறுமலர்ச்சி காலகட்டத்தில் தான் மனிதன் கப்பல்ல திசை காட்டும் கருவியை கண்டுபிடித்தான். அச்சடிக்கக்கூடிய இயந்திரம் அப்போதுதான் கண்டுபிடிக்கப்படுகின்றது. இப்படி பல்வேறு துறையில அறிவியல் புரட்சி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டம் 14ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவ உலகத்துல, ஐரோப்பிய உலகத்துல அந்த கிறிஸ்தவர்களுடைய பாதிரிமார்களுடைய சாம்ராஜ்யம் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டன. அதையெல்லாம் ஒட்டச்சி எரிஞ்சு அந்த சந்தர்ப்பத்தில் இந்த பாதிரிமார்களிடத்துல கிறிஸ்தவ உலகத்தினுடைய மொழிபெயர்ப்புகள் எல்லாம் மக்களுடைய சிந்தனைக்கு தெரிந்தன. அதை பார்க்க ஆரம்பித்தார்கள். அதுபோன்று அந்த மறுமலர்ச்சி காலகட்டத்தில் தான் மனிதன் கப்பல்ல திசை காட்டும் கருவியை கண்டுபிடித்தான். அச்சடிக்கக்கூடிய இயந்திரம் அப்போதுதான் கண்டுபிடிக்கப்படுகின்றது. இப்படி பல்வேறு துறையில அறிவியல் புரட்சி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டம் 14ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவ உலகத்துல, ஐரோப்பிய உலகத்துல அந்த கிறிஸ்தவர்களுடைய பாதிரிமார்களுடைய சாம்ராஜ்யம் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டன. அதையெல்லாம் ஒட்டச்சி எரிஞ்சு அந்த சந்தர்ப்பத்தில் இந்த பாதிரிமார்களிடத்துல கிறிஸ்தவ உலகத்தினுடைய 3/2 மடங்கு சொத்து அவருடைய கையில இருந்துச்சு. அதையெல்லாம் மக்கள் தகர்த்து இருந்து அப்பதான் மக்கள் கம்யூனிச சித்தாந்தத்திற்கெல்லாம் போகின்றார்கள். ஏனென்றால் இவர்கள் உழைப்பாளிகளை சுரண்டி கொண்டிருக்கின்றார்கள். யாரு? கிறிஸ்தவ பாதிரிமார்கள். அப்ப அந்த பாதிரிமார்களுடைய சாம்ராஜ்யத்தை எல்லாம் திருச்சபை என்பது திருச்சபைக்கு வரக்கூடாது, அது அரசியல் பீடத்தை தன்னுடைய கையகத்தில் வைத்திருக்க கூடாது, அரசியல் என்பது வேறு, மதம் என்பது வேறு என்று பிரிக்கக்கூடிய அளவுல ஒரு நிலை ஏற்பட்டது. அதற்கு காரணம் அந்த கிறிஸ்துவ மத குருமார்கள் செய்த மதத்தின் பெயரால் செய்த அராஜகம், சிந்தனை புரட்சிக்கு தடை விதித்ததனுடைய விளைவு மதத்தை விட்டு மக்கள் வெளியில போய்விட்டார்கள். அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருபோதும் ஏற்படல. ஏன் தெரியுமா? திருக்குர்ஆன் மிக தெளிவாக சொல்கின்றது. அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், இந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்க்க வேண்டாமா? வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், இந்த மலைகள் எப்படி நட்டப்பட்டிருக்கின்றன என்று பார்க்க வேண்டாமா? வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வ இலல் அர்தி கைஃப சுத்திஹத், இந்த பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்கின்றது. வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபியத், இந்த வானம் உயர்த்தப்பட்டு இருக்கின்றது என்று ஐரோப்பிய உலகத்தில் அன்றைக்கு அறிவியலாளர்கள் எல்லாம் லட்சக்கணக்கான சிந்தனைவாதிகள், லட்சக்கணக்கான விஞ்ஞானிகள் தண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் திருக்குர்ஆன் இப்படி சொல்கின்றது. குர்ஆனை சிந்திச்சு பாரு, ஆய்வு செய்து பார், இந்த உலகத்தை பற்றி நீ ஆய்வு செய்து பார் என்று சிந்தனையினுடைய கதவுகளை திறந்து விட்டுச்சு. அப்படி திறந்து விட்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் இன்றைக்கு மார்க்க அறிஞர்கள் என்ற பெயர்களில் உள்ளவர்கள், இமாம்கள் என்ற பெயரில் உள்ளவர்கள்,
அசர்த்துமார்கள் என்ற பெயரில் உள்ளவர்கள் 4 மதுஹபுக்கு அப்பாற்பட்டு எதையுமே சிந்திக்க கூடாது. எல்லாமே அந்த 4 மதுஹபுல சொல்லப்பட்டிருச்சு. ஷாஃபி இமாம் அவர்களுடைய மதுஹபுல எல்லாமே சொல்லப்பட்டிருச்சு. மதுஹபை தாண்டி யாருமே சிந்திக்க கூடாது. அப்படி சிந்தித்தால் அன்றைக்கு ஐரோப்பிய உலகம் எப்படி தண்டனை கொடுத்ததோ, சிறை தண்டனை கொடுத்ததோ, மரண தண்டனை கொடுத்ததோ, அது போன்று இவர்கள் இந்த நாட்டில் கொடுக்க முடியல. ஆனா குறைஞ்சபட்ச தண்டனை என்ன தெரியுமா? பள்ளிவாசல் போய் தொழும்போது தடுத்தார்கள், ஊர் நீக்கம் செய்தார்கள். இவர்கள் குழப்பவாதிகள் என்று எல்லா இடத்திலும் பிரச்சாரம் செய்தார்கள். இதுதான் இவர்களால் செய்ய முடிந்தது. ஆனால் அவர்கள் போட்ட அந்த தடுப்பு சுவர்களை எல்லாம் தாண்டி, முட்டுக்கட்டைகளை எல்லாம் தாண்டி, அவர்கள் போட்ட தடைகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த தௌஹீத் கருத்து மக்களுக்கு மத்தியில போய், அதிலையும் நீங்க கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஒரு ஷாஃபி மதுஹபுல உள்ள ஒருவர் இருக்கிறாரே, அவரு நெஞ்சுக்கு மேல எளிதாக கை கட்டி விடுவார். தௌஹீத் கருத்து சொன்ன பிறகு தக்பீர் இப்படிதான் கட்ட வேண்டும் என்று சொன்னால் உடனே கையை உயர்த்தி விடுவார். ஹனபி மதுஹபுக்காரங்க இருக்காங்களே, அவங்களை நீங்க வென்றெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவன் தொப்புளுக்கு கீழே தான் கொண்டு போவான், அங்கிருந்து கையை எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க மதுஹப் அப்படி சொல்கின்றது என்று அந்த மதுஹபினுடைய வெறி. இப்படி இருந்த மக்களை எல்லாம் இன்றைக்கு மீட்டெடுத்து இன்னைக்கு ஹனபி மதுஹப்ல ஆமீன் என்று பின்னால் இருக்கக்கூடிய சகோதரர்கள், தௌஹீது கொள்கை உடையவர்கள் ஆமீன் என்று சொல்லும் போது அந்த இமாமுக்கு அலர்ஜியா இருக்குது, நாட்டாண்மைக்கு அலர்ஜியாக இருக்கிறது, பஞ்சாயத்துக்கு அலர்ஜியாக இருக்கிறது, முத்தவல்லிக்கு அலர்ஜியா இருக்கு. இன்றைக்கு இளம் தலைமுறையினர், நம்முடைய சந்ததிகள், இளம் குருத்துக்கள், அந்த குருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு விரல் அசைக்கும் பொழுது அவர்களுடைய கண்ணில் அப்படியே விரலை விட்டு ஆட்டுவாங்க தெரியுமா? அது மாதிரி ஆட்டுற மாதிரி அவங்க அப்படியே உணர்றாங்க. என்னடா இது, நேற்று முளைச்ச இந்த பிள்ளைகள் எல்லாம் இப்படி அசைக்கிறான், வரியா கூட போட்டி பாக்குறியா நீ என்று கேட்கக்கூடிய அளவில் அந்த பிள்ளைகளுடைய அசைப்பு சுன்னத்தை அமல்படுத்துறது, இதற்கென்று ஒரு பெரிய விலை கொடுத்து இன்றைக்கு அந்த மதுஹபில் இருந்து மீட்டு எடுத்து மக்களை கொண்டு வந்திருக்கின்றோம். இப்படி மார்க்க அடிப்படையில மதுஹபில் இருந்து அந்த மக்களை மீட்டு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில நாமும் அறிவியல் அடிப்படையிலும் அந்த மதுஹபுகளை பற்றி சிந்தித்து பார்ப்பது நம்முடைய கடமை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வித்தியாசமான சிந்தனை புரட்சி பிறந்து கொண்டே இருக்கும். சின்ன ஒரு பைசா நாணயம் அத தரையில வச்சு உருட்டு விடுறான், அது அப்படியே உருண்டு செல்கின்றது. அவன் கண்டுபிடிக்கிறான் ஒரு பொருள், அந்த வட்டமா உள்ள ஒரு பொருள் அதை நட்டி வச்சா நிக்காது. ஆனா அது ஓடும் போது, அதுல ஒரு வேகம் கிடைக்கும் போது அது அதில் ஒரு சக்தி பிறக்கின்றது. அதனுடைய அடிப்படையில கண்டுபிடிச்சதுதான் சைக்கிள். நீங்க சைக்கிளை நிறுத்தி வைங்க, நிற்காது. ஆனா ஓட்டுனா அந்த வேகத்துல ஒரு மனிதன் பயணம் செய்து கொண்டிருக்கலாம். இப்படி இந்த அறிவியல் புரட்சிய அப்படியே மனிதருடைய காலத்துல இன்றைக்கு மோட்டார் சைக்கிளை கொண்டு வந்துட்டான். சும்மா மனிதன் காலால் மிதித்தத இன்றைக்கு கருவியால் மிதித்துக் கொண்டு இன்றைக்கு போயிட்டு இருக்கிறான். இப்படியே கருவிகள் கண்டுபிடிப்புல மனுஷன் எங்கேயோ போய்விட்டான். இந்த வளர்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப இந்த அறிவியல் புரட்சி ஏற்பட மார்க்கத்தில் அதற்கு தக்க தீர்வுகள் எல்லாம் வழங்க வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படும். அதை என்னுடைய உரையில் நான் சொல்கின்றேன். இதற்கு சிந்தனை தடப்பட முடியுமா? அப்படி போட்டால் என்ன ஆகும்? இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிடுவோம். திருக்குர்ஆனை பற்றி சிந்திக்க மாட்டான், ஹதீஸை பற்றி சிந்திக்க மாட்டான். இந்த மார்க்கத்தை விட்டு அன்றைக்கு எப்படி ஐரோப்பாவுல அந்த மக்கள் வெளியே போனார்களோ, அன்றைக்கு வெளியே போனவன் தான் இன்றைக்கும் அவன் வாரத்துக்கு ஒரு தடவை போய் திருச்சபையில போய் வணங்கிட்டு வர்றதை நீங்க பார்க்க முடிகின்றது. அதாவது கிறிஸ்துவ மதத்தை விட்டு வெளியில போன ஆளு அரசியல்ல மதம் வெட்டி பார்க்க கூடாது அப்படின்ட்டான், செக்யூலரிசம் அப்படின்ட்டான். மதத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டும், அரசியல் கொண்டு வந்துட்டானா? இன்றைக்கு சவுதியில இஸ்லாத்தை பிரிக்க முடிகின்றதா? செக்யூலரிசம் அப்படிங்கறது அங்கு கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் தான், குர்ஆன் தான் அங்கு அரசியல் சட்டம், குர்ஆன் தான் அங்கு மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில நெறிப்படுத்தக்கூடிய சட்டமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எங்கு இந்த கிறிஸ்துவ மதம் அதிகமாக வேரூன்றி வளர்ந்திருந்ததோ அந்த ஐரோப்பிய நாடுகள்ல, அமெரிக்காவில, ஆப்பிரிக்காவில பார்க்கிறோம். அங்கெல்லாம் மதத்துல மதம் அரசியலை தலை கட்டக்கூடாது என்று ஆக்கிவிட்டார்கள் இல்லையா? இங்க அப்படி கிடையாது. இங்கு சிந்தனை புரட்சிக்கு வழி உண்டு, சிந்திக்க சொல்கின்றது. ஆய்வு
என்று ஆய்வினுடைய வாசல திறந்து விட்டு இருக்கின்றது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த காலகட்டத்தினுடைய வேகத்திற்கு தக்க அறிவியல் புரட்சிக்கு தக்க, அறிவியல் வளர்ச்சிக்கு தக்க, அறிவியல் மறுமலர்ச்சிக்கு தக்க மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு கொடுத்தாக வேண்டும். தெரிந்த சம்பவம் தான். புகாரில் வரக்கூடிய செய்தி, ஒரு குழந்தைக்கு 2 தாய் சொந்தம் கொண்டாடுகின்றார்கள். என்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தை என்று. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் இந்த வழக்கு வருகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பளிக்கின்றார்கள், மூத்தவளுக்கு தான், அந்த 2 பேர்கள்ல யாரு மூத்த வயதில் உள்ள பெண்மணி என்று அவங்க ஒரு முடிவை சொல்லி இந்த குழந்தை மூத்த பெண்ணுக்கு தான் சொந்தம் என்று தீர்ப்பளித்து விடுகின்றார்கள். இதே வழக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் வருகின்றது. அவங்க அந்த 2 பெண்ணையும் தன்னுடைய முன்னால் நிறுத்தி வைத்துக் கொண்டு, இது உங்களுக்கு இந்த திரைப்பட பாடல்ல எல்லாம் இந்த சம்பவத்தை நல்ல விரிவா சொல்லியிருப்பான். அந்த குழந்தைய தன்னுடைய பக்கத்தில் போட்டுக்கொண்டு அழகான ஒரு தீர்ப்பை வழங்குகின்றார்கள். வாளை எடுத்து வா, கத்தியை கொண்டு வா அப்படிங்கிறான். கத்தியும் வருகின்றது. இதை வெட்டி ஆளுக்கு பாதியாக, இந்த குழந்தையை வெட்டி ஆளுக்கு பாதியாக தந்து விடுகின்றேன் என்று சொன்ன உடனே ஒரு பெண் துடித்துக் கொண்டு சொல்கின்றார், இரஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக, இந்த பிள்ளை அந்த தாய்க்கு தான் சொந்தம் என்று சொல்லிவிடுகிறார்கள். இங்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உள்ளத்துல, அவர்களுடைய சிந்தனையில ஒரு நெருப்பு பொறி தட்டுகின்றது. இவள் தான் உண்மை தாய். என்ன சொல்றாங்க, இந்த குழந்தைய இந்த குழந்தை அந்த தாய்க்கு தான் சொந்தம் என்று சொல்கின்றாளே, அந்த பெண்மணி தான் உண்மையான தாய். காரணம் என்னவென்றால், ஒரு தாய் தன்னுடைய குழந்தை எங்கிருந்தாலும் அது உயிரோடு வாழட்டும், யாரிடத்தில் வாழ்வது என்பது பிரச்சனை கிடையாது. ஒரு தாய், அந்த தாய் என்ன நினைக்கிறா, தன்னுடைய பிள்ளை எங்கிருந்தாலும் வாழட்டும், வீணா வாளுக்கு பலியாகி இறந்து போறதை விட, ரத்தம் சிந்துறதை விட அந்த பிள்ளை வாழ்நாள் அதிகம் பெற்று வாழட்டுமே என்று சொல்லி அந்த குழந்தைய அந்த தாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களே, அவள்தான் சொந்த தாய், இவள் வந்த தாய் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பளிக்கிறாங்களே. இது புகாரில இடம் பெற்றிருக்கின்றது. இப்போது இந்த சம்பவம் உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கு ஒரு குழந்தைய 2 பேரும் தூக்கிட்டு வர்றாங்க, அப்படி தீர்ப்பளிக்க முடியுமா? 2 பேருமே இந்த டயலாக் சொல்லுவாங்க. ஏன்னா சினிமா படத்துல வந்துருச்சு, திரைப்படத்துல வந்துருச்சு, 2 பேருமே இந்த டயலாக் சொல்லுவாங்க. இப்போது இந்த தீர்ப்பு பயன்படுமா? முடிந்து விட்டது. அந்த வரலாறு, அந்த காலம் முடிந்து விட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சிந்தனை ஸ்பார்க், சிந்தனை பொறி இப்பொழுது பயன்படாது. ஒரு காலத்துல அது பயன்பட்டது, சரியான ஒரு தீர்வை தந்தது, திருப்பத்தை தந்தது. இப்போது அது பயன் கொடுக்குமா? கொடுக்காது. இப்போது என்ன, டிஎன்ஏ டெஸ்ட் என்று கொண்டு வந்து விட்டான், பயாலஜிக்கல் டெஸ்ட். ரத்தத்தை எடுத்து பார்த்து, தகப்பனுடைய தாயுடைய ரத்தத்தை எடுத்து யாருடைய பிள்ளை என்று, எந்த கருவுல உருவானது என்பதை அழகாக கண்டுபிடித்து விடுகின்றான். இதை நான் இங்கு குறிப்பிடுவதற்கு காரணம், அறிவியல் வளர்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதற்கு தக்க மார்க்கத்திலேயும் தீர்ப்பு வழங்கி ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டு சிந்திக்க கூடாது. எல்லாமே 4 மதுஹபுல தான் இருக்குது, எல்லாமே 4 மதுஹபுல சொல்லப்பட்டு போச்சு என்று சொன்னால் அவர்கள் பைத்தியக்காரர்கள், 10ஆம் பசலிகள். அவர்கள் இஸ்லாத்தை விட்டு பலரை வெளியே தள்ளி கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் அர்த்தம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதனால இப்படி 4 மதுஹபுல தான் நாங்க இருப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே, அவர்களுக்கு அவர்கள் சொல்வதுதான் சரி என்று பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்களே, அந்த மக்களுக்கு நாம் சொல்வது, அவர்களிடத்தில் கேட்பது, நான் சில பாயிண்ட்களை வைக்கின்றேன். இதற்கெல்லாம் மதுஹபுல தீர்வு கிடைக்குமா என்று அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அப்படி அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னு வைங்க, நாம எல்லாருமே சேர்ந்து இப்போதே பிரகடனப்படுத்திடுவோம், தௌஹீத் ஜமாஅத்துல நாம தெளிவாக அறிவித்து விடுவோம், நாங்கெல்லாம் ஷாஃபி மதுஹபுக்கு வந்துருவோம். ஷாஃபி மதுஹபுல இருந்து தீர்வு தந்துட்டான், எல்லாருமே மதுஹபுக்கு போயிடலாம். பழைய விலைக்கு புது பள்ளிவாசல்கள் தேவையில்லை. அவங்க எப்படி நாம தொழுதுகிட்டு இருந்தோமோ அது மாதிரி பழைய மாதிரி தொழுதுக்கலாம். ஏன்னா மதுஹப் அழகான ஒரு தீர்வை தந்து விட்டது, திருப்பத்தை தந்து விட்டது, தெளிவை தந்து விட்டது என்று நாம சென்று விடலாம். மதுஹபுக்கு மதுஹபால ஒருபோதும் தர முடியாது. இப்போது பார்ப்போம், இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் உலகத்தில் திருக்குர்ஆன் சொல்கின்றது, யா மாஷரல் இன்சி வல் ஜின்னி இன்ஸ்ததாத்தும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாதி வல் அர்த் ஃபன்ஃபுது. மனித ஜின்னி இனத்தார்களே, யா மாஷரல் ஜின்னி வல் இன்சி இன்ஸ்ததாத்தும்,
மனித ஜின் இனத்தார்களே, உங்களால் முடிந்தால் ஃபன்ஃபுது மின் அக்தாரி சமாவாத்தி வல்லார், இந்த வானங்கள் இருக்கக்கூடிய அந்த மண்டல அந்த துருவங்கள் எல்லாம் தாண்டி போங்க. யா மாஷரல் இன்சி வல் ஜின்னி இன் இஸ்ததாத்தும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி சமாவாத்தி வல்லார் ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். அப்படி நீங்க போறதாக இருந்தால் நல்ல பலமான கருவிகளை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் போக முடியும். இது திருக்குர்ஆன் சொல்லுது. வானத்தை தொலைச்சிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லுது. மனிதன் இந்த உலகத்துலதான் அவன் உலகத்துல சில குறிப்பிட்ட கிலோமீட்டர்கள் பூமி மண்டலத்தில் இருந்து பூமி மண்டலத்துக்குள்ள சில குறிப்பிட்ட கிலோமீட்டர்களுக்கு கீழ் தான் அவன் வாழ முடியும். ஏன் தெரியுமா? மேலே போக 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 ஆக்சிஜன் இருக்காது. சுவாசிக்கக்கூடிய அந்த காற்று இருக்கின்றது, இது இந்த பூமி மண்டலத்துல இருக்கின்றது. நீங்க இன்றைக்கு இமயமலைக்கு போறாங்களே, போகும்பொழுது முதுகுல அங்க ஒரு குடுவையை எடுத்து செல்கின்றார்கள். என்னது? ஆக்சிஜன் குடுவை. அந்த ஆக்சிஜன் குடுவை எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் செல்ல முடியும். ஏன்னா மேல போக போக ஆக்சிஜன் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்படி இந்த பூமியினுடைய இந்த மண்டலத்தை தாண்டி இங்கிருந்து அவர்கள் செல்கின்றார்கள் என்றால் ஆக்சிஜன் கிடையாது. அப்ப அதற்குரிய ஏற்பாட்டோடு இன்றைக்கு போகணும். பார்த்தமில்ல சுனிதா வில்லியம், இங்கு உள்ள பெண்கள் அடுப்படியில் தான் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அது இங்கிருந்து போய் சந்திர மண்டலத்தில் ஆகாயத்துல அதற்கென்று ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த விண்கலத்துல அதுல உள்ள அந்த பெண் அங்க எக்ஸசைஸ் செய்யறது, உடற்பயிற்சி செய்யறது, அசைகிறது, சாப்பிடுறது எல்லாவற்றையும் இன்றைக்கு நாம தொலைக்காட்சியில பார்த்தோம். அப்ப இந்த அளவிற்கு இன்றைக்கு ஆகாயத்துல மனிதன் பறக்கக்கூடிய அளவுல, பல நாட்கள் பறக்கக்கூடிய அளவுல, அங்கேயே தங்கி இருக்கக்கூடிய அளவுல, இன்றைக்கு மார்ஸ்ல செவ்வாய் கிரகத்துல தண்ணீர் இருக்குதா என்று கருவிகளை அனுப்பி சோதனை பார்க்கக்கூடிய ஒரு உலகத்துல இருந்துகிட்டு இருக்கோம். இப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகத்துல குர்ஆன், ஹதீஸ் இப்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அது தீர்வை சொல்லி ஆக வேண்டும். இது போன்று சந்திர மண்டலத்துல போய் இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொழ வேண்டும். தொழுவதற்கு என்ன செய்யறது? ஒரு மாசம் தங்கி இருக்கிறான். எங்க போயிருக்கிறான்? சந்திரன்ல ஒரு மாசம் தங்கி இருக்கிறான். அதாவது அது அவன் நீண்ட காலமாக அந்த விண்வெளியில இருந்து நிரூபித்தும் காட்டிவிட்டார்கள். இந்த காலத்துல அதெல்லாம் இல்லை என்று யாராலும் மறுக்கவே முடியாது. அறிவியல் அடிப்படையில் இன்றைக்கு சாத்தியம் என்று ஆக்கிவிட்டான். இப்படி இருக்கக்கூடிய இந்த கட்டத்துல இப்போது நாம திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன சொல்கின்றான்? இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. அந்த நேரத்துல தான் அதை செய்யணும். அந்த நேரம் தவறிச்சுன்னா அதை செய்ய முடியாது. இப்போது அதாவது இந்த தொழுகைக்கு உள்ள ஒரு நிபந்தனை நேரம். காலையில சூரியன் உதிப்பதற்கு முன்னால் சுபுஹ் தொழுகை. சூரியன் உச்சிக்கு வந்து கொஞ்சம் சாய்ந்து விட்டால் லோஹர் தொழுகை. அந்த ஒரு பொருளுடைய அந்த நிழல் 2 மடங்கு ஆகிவிட்டால் அசர் நேரம். சூரியன் மறைந்து விட்டால் மகரிப் நேரம். அதிலிருந்து இந்த செவ்வானம் இதுவெல்லாம் மறைந்து விட்டால் இஷா நேரம். இப்ப எல்லாமே சூரியனை அடிப்படையாக கொண்டதுதான். சந்திர மண்டல ஒருவன் இருக்கின்றான், அவனுக்கு இந்த நேரம் எல்லாம் கிடையாது. இப்படி நேரம் எல்லாம் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று சொல்கின்றான். அவன் இந்த நேரமே அங்க சந்திர மண்டலத்துல பார்க்க முடியாது. இப்போது ஒருவர் தொழுகை எப்படி தொழுவது? மதுஹப் கிதாப்ல இருந்து சொல்லணும், துருல் முக்தார்ல இருந்து சொல்லணும், ஹிதாயாவுல இருந்து சொல்லணும், கன்ஸ்ல இருந்து சொல்ல வேண்டும், குதூரியில இருந்து எடுத்து சொல்ல வேண்டும். அதே போல ஷாஃபி மதுஹப்ல உம்மு என்ற அந்த கிதாப்ல இருந்து, அல்லது ஃபத்வல் முயின் என்ற இந்த கிதாப்ல இருந்து, அல்லது மஹல்லி என்ற கிதாப்ல இருந்து இதற்கு தீர்வை சொல்ல வேண்டும். ஒரு காரியத்தை செய்வதற்கு, ஒரு கடமையை செய்வதற்கு சில விஷயங்கள் நிபந்தனைகளாக அமையும். அந்த நிபந்தனைகள் இல்லை என்றால் அந்த காரியமே இல்லை என்று ஆகிவிடும்.
ஜகாத்து கொடுக்க வேண்டும். ஜகாத்து கொடுப்பதற்கு என்று நம்மள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவுல வரம்புல உள்ள மார்க்கம் சொல்லிருக்கக்கூடிய அந்த நகை இருக்க வேண்டும். நகை, தங்கம், ஆபரணம் இருந்தால்தான் நாம அந்த ஜகாத்தை கொடுக்க முடியும். அந்த நகையை மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த வரம்புல அதற்கு என்று ஒரு வரம்பை நிர்ணயித்திருக்கின்றது. அந்த வரம்புல நமக்கு நகை இல்ல அல்லது தொகை இல்ல என்று வரும்போது ஜகாத்து கடமையாகுமா? கடமையாகாது. அது போன்று தொழுகை அப்படிங்கிற இந்த சூரியன் அந்த உதயத்தையே அங்க பார்க்க முடியல. அதனுடைய மறைவு என்னங்கிறது நமக்கு தெரியல. சந்திர மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள். அப்ப இப்படிப்பட்ட ஆளு என்ன செய்ய வேண்டும்? நிபந்தனை இல்லாத காரணத்தினால இதான் பார்த்து ஷரத்து பார்த்தல் மஷ்ரூத்து. நிபந்தனை இல்லை என்றால் அந்த நிபந்தனை மூலமாக அமையக்கூடிய அந்த கடமையும் கிடையாது என்று சட்டத்தை நாம் உருவாக்க முடியுமா? இதற்கு மதுஹப் என்ன தீர்வு சொல்லுது? மதுஹப்ல இருந்து இதற்கு என்ன தீர்ப்பை நாம் பெற முடியும்? மதுஹப்வாதிகள் தங்களுடைய கிதாபுகள் இருந்து எடுத்து சொல்லும். அடுத்து குர்ஆன் நமக்கு தொழுகையில கிப்லாவை முன்னோக்க சொல்கின்றது. குர்ஆன் நமக்கு கிப்லாவை முன்னோக்க சொல்கின்றது. காபாவை நோக்கி நாம் சொல்ல வேண்டும். உமா ஜஅல்னா கிப்லத்தல்லதி குன்த அலைஹா இல்லா லினஅலம மன் யத்தபிஉ ரசூல மிம்மன் யன்கலிபு அலா அகிபை. இந்த கிப்லாவை நாம் ஏற்படுத்தியதற்கு காரணமே காபாவை நோக்கி சொல்ல வேண்டும் என்ற இந்த கிப்லாவை நாம் ஏற்படுத்தியதற்கு காரணமே முகம்மதை அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அடிப்படையில் என்ன சொன்னாரோ அதை யார் பின்பற்றி நடக்கிறார், அந்த தூதருடைய அந்த வகையை யார் புறக்கணிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அவர்களை வேறுபடுத்தி காட்டுவதற்காக தான் இந்த கிப்லா காபா என்ற அந்த திசையை நோக்கி, அது இருக்கக்கூடிய அந்த திசையை நோக்கி மக்களை நாம் கட்டளையிட்டிருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான. அந்த அடிப்படையில காபாவை ஒருவர் சந்திர மண்டலத்தில் இருந்து எப்படி தொழுகிறது? காபா அங்கிருந்து பூமியில அது ஒரு கோலம், அந்த கோல்ல இருந்து இங்கு காபாவை பூமியில இருக்கக்கூடிய அந்த காபாவை எப்படி பார்த்து தொழுகிறது? அல்லது காபாவுக்கு மேல ஒருவன் பறந்து கொண்டிருக்கின்றான், அவன் எப்படி தொழுகிறது? அப்படியே தலை குப்புற நின்று தொழுகிறதா? எப்படி? இதற்கு என்ன தீர்ப்பு? இதற்கு மார்க்கம், அதாவது மதுஹப் அடிப்படையில் உள்ள அவர்களது மார்க்கம் என்ன சொல்கின்றது? 4 மதுஹப்ல அவங்க என்ன சொல்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அடுத்து பார்ப்போம், இதற்கெல்லாம் மதுஹப்ல தீர்வு இருக்குதா என்று அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அடுத்து பார்க்கின்றோம், இங்கிருந்து ஒருவர் சவுதிக்கு கிளம்பி போறார், மக்காவுக்கு போகின்றார். இங்கிருந்து எத்தனை மணிக்கு கிளம்புறாரு? 2 மணிக்கு கிளம்புறாரு. 2 மணிக்கு இவர் நோன்பு வைத்துக் கொண்டு கிளம்புகின்றார். இவர் ஊர்ல இருந்தா எத்தனை மணிக்கு நோன்பு திறக்கணும்? 6 மணிக்கு நோன்பு திறக்கணும். இப்பொழுது இவர் 2 மணிக்கு இங்கிருந்து கிளம்பி போனால் சவுதியினுடைய நேரப்படி இவர் அங்கு போய் ஏறுவார். அங்கு போய் இறங்கும் பொழுது சவுதிக்கும் நமக்கும் 2.5 மணி நேரம் வித்தியாசம். சவுதியை விட நாம இந்தியாவுடைய டயம் அதிகம். இப்போ இவர் இங்கிருந்து புறப்பட்டு போய் சென்னையில இருந்து புறப்பட்டு போய் மக்காவில் போய் விமான தளத்துல ஜித்தாவில் போய் இறங்குறாரு. அங்கு போய் இறங்கும் போது 2 மணிக்கு புறப்பட்டவர் சவுதி நேரம் அடிப்படையில 3:30 மணிக்கு போய் இறங்கிறார். நம்முடைய நாட்டினுடைய 4 மணி நேரம் பயணம். நம்முடைய நாட்டினுடைய அந்த நேரப்படி அவர் அங்கு போய் 6 மணிக்கு இறங்கியிருக்கிறார். இப்போது இவர் சவுதி அடிப்படையில அங்கு சூரியன் மறையுமே அந்த அடிப்படையில் நோன்பு பிடிக்கணுமா, நோன்பு திறக்கணுமா? அல்லது இந்தியாவில் உள்ள கணக்கு அவர் 6 மணிக்கு நோன்பு திறக்கணும். 3:30 மணி ஆனாலும் இந்திய நேரம் 6 மணி தான். அந்த 6 மணியுடைய அடிப்படையில அங்கு சூரியன் மறைவதற்கு முன்னாலேயே அவர் நோன்பு திறக்கணுமா? மதுஹப்ல இருந்து, துர்ருல் முக்தாரில் இருந்து, கன்சு தகாய்க்கில இருந்து, குதூரில இருந்து அவர்கள் எடுத்துக்காட்ட வேண்டும். அல்லது ஷாஃபி மதுஹப் என்று வைத்துக் கொண்டால் ஷாஃபி மதுஹப்ல உள்ள நூல்களான மஹல்லி, ஃபதுல் முயீன், யாமத்து தாலிபின், இது போன்ற நூல்கள் இருந்து அவர்கள் எடுத்துக்காட்ட வேண்டும். அப்படி காட்ட முடியுமா? காட்டினார்கள் என்றால் நாம எல்லாமே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தையே கலைச்சிருவோம். கலைச்சிட்டு எங்க போய் சேர்ந்துருவோம்? மதுஹப்ல சேர்ந்துருவோம். நான் ஷாஃபி, நீ ஹனஃபி, எல்லாருமே ஒன்று என்று போய் சேர்ந்து விடலாம். இதற்கு அவருடைய மதுஹப்ல இருந்து தீர்வு தர முடியுமா? அடுத்து பாருங்க, இன்றைக்கு நவீன காலத்தில் உள்ள பிரச்சனைகள், இதற்கெல்லாம் மார்க்கம் விளக்கம் தரணும். விளக்கம் தரலன்னு வைங்க, தொழுகையே இல்லைன்னு ஆகிவிடும். சந்திர மண்டலத்தில் போய் இறங்கியிருக்கா, ஒரு வருஷம் இருக்கிறான்னு வைங்க, 1 வருஷம் தொழுகை இல்லைன்னு ஆகி போயிடும்.
இதற்கு தீர்வு தந்தாக வேண்டும். மதுஹப் அடிப்படையில் தர முடியுமா? முடியாது. இப்ப அடுத்து பார்க்கிறோம், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஹுர்ரிமத் அலைக்கும் இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வலஹமல் கின்சீர், அல்லாஹ் உங்களுக்கு செத்த பணத்தை ஹராமாக்கி விட்டான், சாப்பிடக்கூடாது. வத்தம, ரத்தத்தையும் சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் இப்ப குர்ஆன்ல சொல்லிருக்கான். அப்ப ரத்தம் அப்படிங்கிறது இருக்கு, அது தடுக்கப்பட்ட ஒரு பொருள். இப்ப ஒரு ஆளு ஆக்சிடென்ட் ஆயிட்டார், அவருக்கு பிளட் டொனேஷன், குருதி கொடை, ரத்த தானம் தேவைப்படுகின்றது. இப்ப நாம ரத்தம் போய் கொடுக்கணும். ரத்தம் கொடுக்கலன்னா அவர் இறந்து போய் விடுவார். கண்டிப்பாக நாம் கொடுத்து ஆக வேண்டும். குர்ஆன் என்ன சொல்கின்றது? ரத்தம் அது தடுக்கப்பட்ட ஒன்று என்று சொல்கின்றது. இன்னைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தான் ரத்த தானத்துல தமிழகத்துல இறைவனுடைய அருளால் முதல் இடத்தில் இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த அமைப்பு இன்றைக்கு இரத்த தானத்தை செய்கின்றது. இந்த அமைப்புல அதற்குரிய ஆதாரம் இருக்கின்றது. இப்போது நாம இந்த மதுஹப்ல இருந்து அவர்கள் சொல்கின்றார்கள், மதுஹப் இமாம்கள் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நாம இந்த மார்க்க பிரச்சாரத்தை செய்யறோமே, தெருமுனை பிரச்சாரம் எல்லாம் வெளிநாட்டுல காசை வாங்கிட்டு செய்யறோமா, வெளிநாட்டுல காசை வாங்கிட்டு இந்த பிரச்சாரத்தை செய்யறோம் அப்படிங்கிறாங்க. யாரும் எங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து காசு தந்து இந்த பிரச்சாரத்தை செய்யவில்லை. நாங்களும் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்து கொண்டிருக்கின்றோம். வெளிநாட்டுல இருந்து காசு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு நாங்க அதிகமான அளவுல அந்த ஆதாரத்தை உங்களிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது அந்த காலத்திலிருந்து எங்கள் மீது சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு. எங்களுடைய ஜமாத்தில் உள்ள பள்ளிவாசல்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே கூரையில் வேயப்பட்ட பள்ளிவாசல் தான். எல்லாமே கூரையில் வேயப்பட்ட பள்ளிவாசல். ஹாஸ்பிட்டாஸ் ஷெட்டு போட்டு அந்த ஷீட்டு போட்டு அந்த ஒரு ஷெட்டு மாதிரி தான் அந்த பள்ளிவாசலை அமைச்சிருக்கிறோம். இப்படி நாங்க எங்களுடைய சகோதரர்களுடைய உழைப்பில் இருந்து இந்த மார்க்கத்தை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதுல நாங்க சத்தியத்திற்கு புறம்பாக எதுவுமே சொல்லவில்லை. இது நாங்க சொல்றது என்னங்கிறதையாவது நீங்க பாருங்க. நாங்கள் தூய்மையான இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். உங்களை போல வீடுகள்ல போய் நுழைந்து கொண்டு 5க்கும் 10க்கும் ஃபாத்தியா ஓதிக்கொண்டு அந்த காசுக்காக வேண்டி மார்க்கத்தை திருச்சி பேசுறோமே, மார்க்கத்தை வளர்ச்சி பேசுறீங்களே, அது மாதிரி எல்லாம் நாங்கள் பேசவில்லை. நாங்கள் தூய்மையான மார்க்கத்தை சொல்கின்றோம். இப்போது உங்களிடத்தில் நாம கேட்கிறோம், இரத்த தானம் கூடுமா கூடாதா? மதுஹப்ல இருந்து சொல்லணும். இரத்த தானம் எந்த இரத்த தானங்கிறது இமாம்களுடைய காலத்துல அன்இமேஜினபிள், கற்பனையே பண்ணி பார்த்திருக்க முடியாது. ரத்தமா அது கொடுக்கிறதா, அப்படி ஒரு நிலை இருக்கிறதா என்றுதான் அவர்கள் கேட்க வேண்டும். ரத்தம் கொடுக்கிறதுங்கிறதே அவர்களுடைய காலத்துல கிடையாது, இப்போதுதான் இருக்கிறது. அடுத்து பார்க்கிறோம், இன்றைக்கு கண்தானம் எல்லாம் நம்முடைய மர்கஸ்ல கூட எழுதி வச்சிருக்கிறாங்க. இருக்கும்போது இரத்த தானம், இறந்த பிறகு கண்தானம். அவங்க தௌஹீத் ஜமாஅத் அந்த கண்தானத்தை இன்றைக்கு சொல்லிட்டு இருக்குது. இப்போது ஷாஃபி மதுஹப்ல இருந்து அல்லது ஹனபி மதுஹப்ல இருந்து அல்லது ஹன்பலி மதுஹப்ல இருந்து மாலிகி மதுஹப்ல இருந்து கண்தானத்துக்கு ஒரு தீர்ப்ப, ஒரு ஃபத்வாவை நீங்க கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, எல்லோருமே நாங்கள் எங்களுடைய இந்த தௌஹீத் ஜமாஅத்தை விட்டு உங்களுடைய மதுஹபில் சேர்ந்து விடுகின்றோம். சொல்ல முடியுமா? ஒருபோதும் சொல்ல முடியாது. அடுத்து பார்க்கின்றோம், இன்றைக்கு அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உறுப்புகளிலேயே மிக அழகான, மிக பயன்பாடு மிக்க உள்ள ஒரு உறுப்பு. எந்த உறுப்பும் அல்லாஹ்வுடைய அந்த படைப்புல உள்ள அவன் படைத்த அந்த உறுப்புகள் எதுவுமே பழுது ஆகாது. அதாவது குறை சொல்ல முடியாது, பழுது சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அந்த உறுப்புகளை அமைச்சு வச்சிருக்கிறான். இப்போது கிட்னி என்ற அந்த உறுப்பை பாருங்க, அல்லாஹ் அதற்கு அதனுடைய செயல்பாடு இருக்கின்றது. அல்லாஹு அக்பர். அந்த கிட்னியை இழந்தவனுக்கு தான் அது தெரியும். இன்றைக்கு தௌஹீத் ஜமாஅத் அந்த கிட்னி இழந்தவர்களுக்காக வேண்டி இதுவரைக்கும் நாங்க, அதாவது நம்ம மேலப்பாளையம் ஜமாஅத் மாநில தலைமையுடன் தொடர்பு கொண்டு சுலைமான் என்ற ஒரு சகோதரர், அவருக்கு கிட்னி தானம் ஒருவர் செய்தார். அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்வதற்காக வேண்டி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் ஒரு பெரிய அளவுல மாநிலமும் மேலப்பாளையம் நகரமும் சேர்ந்து உதவி செய்தது. அப்படி கிட்னி மாற்று பதிகம் செய்யப்பட்டு அவர் சில காலம் உயிர் வாழ்ந்தார். அதுபோன்று
இன்னொருவர் மேலப்பாளையத்தை சார்ந்தவர் இப்ராஹிம் என்பவர், அவருக்காக வேண்டி உழைத்தோம், பாடுபட்டோம், மக்களிடத்தில் வசூல் செய்தோம். அந்த தொகை சேர்ந்து அந்த ஆபரேஷன் அறுவை சிகிச்சை செய்வதற்குள்ளாக அவர் இறந்து போய்விட்டார். இப்போது அபு தாஹிர் என்ற ஒருவர், அவருக்காக வேண்டி இந்த கடந்த வார ஜும்மாவுல அவருக்கு 40,000 ரூபாய் தேவை டயாலிசிஸுக்காக வேண்டி என்று கேட்டவுடனே அதற்குரிய ஒரு அறிவிப்பை செய்து ஒரு 20,000 ரூபாய் வரைக்கும் சேகரித்து வைத்திருக்கின்றோம். இந்த கிட்னியை ஒரு மனிதன் இழந்து விட்டான் என்றால் அல்லாஹு அக்பர், அவன் படக்கூடிய அவஸ்தை இருக்கின்றதே சாதாரணமான ஒரு அவஸ்தை கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த கிட்னி மாபெரும் ஒரு வரலாறு படைத்துக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய வேலை என்ன தெரியுமா? நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான ரத்தத்தை, அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகமான நீரை அது வெளியேற்றுகின்றது. அடுத்து அந்த கிட்னியினுடைய பணியை அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்றால் அதை நீங்கள் கணக்கிடவே முடியாது அப்படிங்கிறான். இந்த ஒன்றுக்காக வேண்டி, அந்த கிட்னி செயல்பாடுக்காக வேண்டிய காலகால நின்று இறைவனை வணங்கினாலும் தகாது. அவ்வளவு அருள் கூட. என்ன வேலை செய்கின்றது தெரியுமா? ரத்தத்தில் உள்ள நம்முடைய உடல்ல ஓடக்கூடிய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய உப்பை, யூரியாவை அதுதான் பிரித்து எடுக்கின்றது. அதிகமான நீரை அந்த கிட்னி தான் பிரித்தெடுக்கின்றது. அதாவது 150 லிட்டர் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த கிட்னி செய்யக்கூடிய பணி 24 மணி நேரத்தில் உங்களுடைய அந்த கிட்னி செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா? 150 லிட்டர் பிளட் சுத்திகரிக்குது. அது சின்ன ஒரு யூனிட் தான். நெப்ரான்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறு கண்ணிகள் பார்ப்பதற்கு தெரியாது. இது மட்டும் 10 லட்சம் இருக்குங்க அந்த கிட்னில. இது உள்ள போய் அப்படியே யூரியாவை பிரிச்சு எடுத்துருது. சுகர் அதிகமாக இருந்தால் அதை பிரிச்சு எடுக்குது. புரோட்டீன் உடைஞ்சு கிடக்கும், அதை பிரித்து எடுக்கின்றது. ஆசிட்டை எடுக்கின்றது. இதையெல்லாம் எடுத்துதான் சிறுநீர் வடிவத்திலே நமக்கு தருகின்றது. ஒரு இடத்துல தொடர்ந்து சிறுநீர் கழித்து பார்த்தீர்கள் என்றால் அதுல உப்பு படிமானம் ஏற்பட்டு அதுல அரிப்பே ஏற்படுவதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இதை பூரம் பிரித்து தரக்கூடியது மிகப்பெரிய ஒரு கருவி, அல்லாஹ் இருந்திருக்கக்கூடிய ஒரு கருவி இந்த கிட்னி. இந்த கிட்னி பழுதாகிவிட்டால் என்ன ஆகும் தெரியுமா? வெளியில தான் டயாலிசிஸ் என்று செய்ய வேண்டும். அந்த கிட்னிக்கு உள்ள அந்த மிஷினுடைய, கிட்னி என்ற அந்த மிஷின் செய்யக்கூடிய வேலையை மனிதன் கண்டுபிடித்த அந்த கருவி செய்கின்றது. இன்றைக்கு நீங்கள் டயாலிசிஸ் செய்யக்கூடிய மனிதர்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், அந்த கிட்னி பாதிக்கப்பட்டவர்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் மருத்துவமனையில் அதிகமான அளவுல குவிந்து கிடக்கிறத பார்க்கிறோம். ஒரு வாரத்திற்கு 2000 ரூபாய் செலவு செய்ய வேண்டும். ஒரு வாரத்திற்கு பிறகு அது சரியாகும். இப்படி ஒருவர் கிட்னி பாதிக்கப்பட்டு ஒருவர் தானம் செய்கின்றார். அப்படி தானம் செய்து எம்ஜிஆர் கிட்னி பாதிக்கப்பட்டு போய் அவருடைய அண்ணன் மகள் லீலாவதி ஒரு கிட்னியை தானமாக கொடுத்தார். அந்த கிட்னியை எம்ஜிஆருக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்த பிறகு அவர் சில காலம் உயிர் வாழ்ந்தார், முதலமைச்சராகவும் இருந்தார். இப்படி கிட்னியை தானம் செய்யறதற்கு இமாம் ஷாஃபி ஏதாவது சொல்லிருக்கிறாங்களாப்பா? ஹனஃபி இமாம் ஏதாவது சொல்லிருக்காங்களா? ஹம்பல் இமாம் ஏதாவது சொல்லிருக்காங்களா? மாலிக் இமாம் ஏதாவது சொல்லிருக்காங்களா? நூல்கள் இருந்து எடுத்து காட்டுங்க. நூல்கள்ல இருந்து, மதுஹப் நூல்கள்ல இருந்து, ஹிதாயாவுல இருந்து, புதூரில இருந்து, கன்சுல இருந்து எடுத்து காட்டுங்க. ஷாஃபி மதுஹப் நூல்களான மஹல்லில இருந்து எடுத்து காட்டுங்க. ஃபத்ஹுல் முயன்ல இருந்து எடுத்து காட்டுங்க. முடியுமா? ஒருபோதும் முடியாது. இதற்கு தீர்வு சொல்லி ஆக வேண்டும். ஏன்னா ஒருவன் உயிர் வாழ வேண்டும் என்றால் கிட்னி தானம் செய்ய வேண்டும். தகப்பன் இறந்து விட்டால், தகப்பன் கிட்னியினால் பாதிக்கப்பட்டிருந்தால் மகன் கொடுத்து உதவலாம். அது ரொம்ப பொருத்தமாக அமையும். இப்படி கிட்னி தானம் செய்வதற்கு மதுஹப்ல ஆதாரம் இருக்கிறதா? சொல்லுங்க பார்ப்போம். எடுத்து காட்டிவிட்டால் நாங்கள் அங்க வந்து விடுகின்றோம். அடுத்து பெங்களூர்லயோ அல்லது ஏதோ ஒரு மாநிலத்தில் ஒருவர் அறுவை சிகிச்சை செய்ய செல்கின்றார். அப்படி சென்ற பிறகு ஏதோ வேறு நோய்க்காக வேண்டி வயிற்று வலி என்று செல்கின்றார். சென்று விட்டு அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு வீட்டிற்கு வந்து விட்டார். கொஞ்ச காலம் கழித்து பார்க்கின்றார், சிறுநீர் போவதில் தகராறு. என்னவென்று சோதித்து பார்க்கும் போது அவருடைய ஒரு கிட்னி திருடப்பட்டு விட்டது. டாக்டரே
உயிரை கேட்க வேண்டிய டாக்டரு கிட்னியை திருடிட்டாரு. ஏன்னா கிட்னி இன்றைக்கு அதிகமான ரேட்டுக்கு போகும், திருடி விட்டார். இப்ப இந்த கிட்னியை திருடினார இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கிறது? மார்க்கம் திருடியவனுடைய கையை வெட்ட சொல்லுது. அப்படி ஒரு பெரிய தொகையை திருடுனா கையை வெட்டணும் இல்ல, அத மாதிரி கிட்னியை திருடி விட்டார் என்பதற்காக வேண்டிய கையை வெட்டுறதா அல்லது கிட்னிக்கு கிட்னியை எடுத்தாரதா, டாக்டருடைய கிட்னியை எடுக்கிறதா? என்ன மார்க்கத்தினுடைய தீர்ப்பு என்ன? மதுகபில் இருந்து தீர்ப்பு சொல்லணும். ஏன்னா அறிவியல் உலகம் அப்படி வளர்ந்து விட்டது. இதற்கெல்லாம் தீர்வை சொல்லவில்லை என்றால், தீர்ப்பை சொல்லவில்லை என்றால் அது மார்க்கம் இல்லை என்று ஆகிவிடும். அதனால இதற்கெல்லாம் தீர்ப்பு சொல்ல முடியுமா? அடுத்து பாருங்க, அறிவியல் உலகத்துல டெஸ்ட் டியூப் பேபி, குழாய் குழந்தை, ஒரு கணவனுடைய இந்திரியத்தை எடுத்து தாயினுடைய சினை முட்டையை எடுத்து இன்றைக்கு தாயினுடைய கருவில வச்சு வளர்க்கிறாங்க அல்லது வெளியில வச்சு வளர்க்கிறாங்க. இப்படி குழந்தைய ஒரு பிறருடைய விந்தை எடுத்து அடுத்தவருடைய யாருக்கு அந்த சினை முட்டை உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களுடைய கருவில வச்சு வளர்க்கிறாங்க. அப்படி வளர்த்து குழந்தைய பெறலாமா? சொல்லுங்க பார்ப்போம். இரவல் தாய் குழந்தை கூடுமா? இன்றைக்கு அப்படி பிள்ளை பெற்று எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது மதுகப் அடிப்படையில் சொல்ல முடியுமா என்று கேட்டால் ஒருபோதும் முடியாது. உங்களுடைய மதுகபில் இருந்து எடுத்து காட்டுறீர்கள் என்றால் நாங்க அங்க வந்து விடுகின்றோம். ஆனா திருக்குர்ஆன்ல இருந்து சொல்ல முடியும், ஹதீஸ்ல இருந்து சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்? இப்படி நாங்க சொல்றோமே தௌஹீத் ஜமாஅத், இது இந்த செய்திகள் எல்லாம் நாங்க 10 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மக்களிடத்துல சொல்லி 4 மதுகபுகளும் நவீன பிரச்சனைகளும் என்ற தலைப்புல இது உரையாக சிடி வடிவத்தில் வந்திருக்கின்றது. இது நாங்க 10 வருடத்துக்கு முந்தையே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இப்போது நாங்க சொல்லக்கூடிய இந்த தீர்ப்புல திருக்குர்ஆனுடைய அடிப்படையில் நீங்க வேறு நல்ல ஒரு தீர்ப்பு கூட சொல்லலாம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மதுகபுல இருந்து நீங்கள் தீர்வை ஒருபோதும் சொல்ல முடியாது. அப்படி மதுகபுல தீர்வு இல்லை என்று வருகின்ற பொழுது அந்த மதுகபு அவசியம் இல்லை, அதுல நாம் இருப்பதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது என்று அங்கிருந்து வெளியாகிவிட வேண்டும். இப்போது பாருங்க, உங்களிடத்தில் சொன்னேன், அதாவது தொழுக இந்த பூமியில அதற்கு நேரம் என்பது அவசியம். நேரம் இல்ல, நேரம் என்பது நிபந்தனை. அந்த நிபந்தனை இல்லாமலாவிட்டால் தொழுகை இல்லை என்று ஆகிவிடும் அல்லவா என்று உங்களிடத்தில் கேட்டேன். அப்படி இந்த தொழுகையை மார்க்கம் அந்த நிபந்தனை இல்லைனா தொழுகை நேரம் சூரியனை பார்த்து நாம் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை என்றால் தொழுகையே இல்லை என்று ஆகிவிடாது. மார்க்கம் மனிதனுக்கு லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸாஹா, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனை அவனுடைய சக்திக்கு உட்பட்டு தான் அந்த கடமையை சுமத்துகின்றான். இப்ப அந்த அடிப்படையில ஒரு மனிதன் சந்திர மண்டலுக்கு போயிட்டானா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் சொல்லுது, ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றாங்க, தஜ்ஜாலை பத்தி சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடிய அந்த கட்டத்துல பின்னொரு காலம் வரும், அந்த காலகட்டத்துல தஜ்ஜால் வருமா, அவன் 40 நாட்கள் இந்த பூமியில தங்கி இருப்பான். யார் சொல்றா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதுல ஒரு நாள் இருக்கின்றது யௌமுன் கஸனத்தின், ஒரு நாள் இருக்க 40 நாள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, அதுல ஒரு நாள் ஒரு வருஷத்தை போன்றது. அடுத்து யௌமுன் கஷஹரின், அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அடுத்த நாள் இருக்கின்றது அது ஒரு மாதத்தை போன்றது, அதற்கு அடுத்த நாள் போன்றது, அடுத்த நாள் இருக்கின்றது அது ஒரு வாரத்தை போன்றது, மீதி உள்ள நாட்கள் எல்லாம் உங்களுடைய நாட்களை போன்று இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சுதாரித்துக் கொண்டு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்ப நாங்க நீங்க அந்த ஒரு நாள் ஒரு வருஷத்தை போடும் சொல்றீங்களே, அப்ப 5 வக்த் மட்டும் தொழுதா போதுமா ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி கிடையாது, ஃபக்துரு, கணித்துக் கொள்ளுங்கள், கணித்து நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு 5ங்கிற மணிக்கு கணக்கு போட்டு ஒவ்வொரு நாளுக்கும் உள்ள அந்த நேரத்தை கணக்கு போட்டு நீங்கள் கணித்து தொழ வேண்டும் சொல்றாங்களா? இது எங்க கிடைக்குது? ஹதீஸ்ல கிடைக்கின்றது. மதுகப்ல கிடைக்குமா? மண்டையை போட்டு முட்டினாலும் கிடைக்குமா? கிடைக்காது. மதுகப்ல ஒருபோதும் அவங்களுடைய காலத்துல இது கற்பனைக்கே வந்திருக்காது. ஆனா அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் அவன் கேட்கிறான்ல, ஃபஹல் மின் முத்தக்கிர், இந்த குர்ஆனை சிந்திச்சு பார்க்க வர்றியா? தீர்வு கிடைக்கும், விட கிடைக்கும், தடைய உடைக்கும், எல்லா விதமான முட்டுக்கட்டுகளையும் அது முறியடிக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை நான் இந்த வேதத்துல உள்ளடக்கி வச்சிருக்கேன்பா என்று குர்ஆன் சவால் விட்டு மக்களை அழைக்கின்றது.
இதற்கு தீர்வை பார்த்து விட்டோம். அடுத்து கிப்லா என்று பார்த்தோமே, அதுவும் மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டுதான். கிப்லா என்பது இருக்கின்றது, அதுவும் மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டதுதான். ஐனமா துவல்லு ஃபதம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்க எங்க முன்னோக்கினாலும் அல்லாஹ்வுடைய திருமுகம் அங்கே இருக்கிறது. நீ சந்திர மண்டலத்தில் இருக்கிறியா, கிப்லா இருந்தா தான், காபா இருந்தா தான் பார்த்து நேராக தொழுவேன் என்று கிடையாது. கணிச்சிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்து அல்லாத நஃபிலான அந்த தொழுகையில வாகனத்தில் இருந்து கொண்டே தொழுதிருக்கின்றார்கள். அதனால நீங்கள் காபாவை நோக்கி தொழக்கூடிய வாய்ப்பு இல்லாத ஒரு கட்டம் ஏற்பட்டு விட்டால் தொழுகையை விட வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுடைய சக்திக்கு தக்க நீங்க தொழுதுக்கங்க என்று இந்த மார்க்கம் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு தீர்ப்பை தருகின்றது. அடுத்து உங்களிடத்துல சொன்னேன், இங்கிருந்து சவுதிக்கு புறப்பட்டு போறாரு, போகக்கூடிய அந்த வேலையில 4 மணி நேரம் இடைவெளி, அங்கு 3.5 மணி நேரம், 2.5 மணி நேரம் வித்தியாசங்கிற அடிப்படையில் இங்க 2 மணிக்கு புறப்பட்டால் 6 மணிக்கு இந்திய டயத்திற்கு 6 மணிக்கு போய் சேருவாரு. சவுதிய டைம் 3.5 மணி. என்ன செய்யணும், இவர் எந்த நேரப்படி நோன்பு திறக்க வேண்டும் என்றால் சவுதியினுடைய நேரப்படி தான். ஏனென்றால் ஹத்தா யதபய்யன லக்கும், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் ஹைத்துல் அப்யத் மினல் ஹைத்துல் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். நோன்பு வைக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை சொல்றான். உங்களுக்கு தெரிகின்றவரை, உங்களுக்கு தெரிகின்றதா நேரத்தை பத்தி சொல்லும்போது உங்களுக்குங்கிற வார்த்தையை நம்ம வழக்கத்தில் சொல்ல மாட்டோம். அல்லாஹ் இந்த வார்த்தையை இங்கு போடுகின்றான் என்றால் உங்களுக்கு, நீங்க சவுதியில போய் இறங்கினா உங்களுக்கு தெரியும், அங்குள்ள அந்த சூரியன் மறையும் பொழுது நீங்க நோன்பு திறந்துக்கிற வேண்டியது. இதற்கு அல்லாஹ் தஆலா திரும்ப சொல்லிவிட்டானா? இது போன்று அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ரத்தம் கொடுக்கிறது, ரத்தம் கொடுக்கிறது அல்லாஹ் தஆலா சாப்பிடுறதுதான் ஹராமாக்கி வச்சிருக்கிறான். ஆனால் இதற்கு மார்க்கத்தை பொறுத்த வரையில தடை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஹராம ஹலால பார்க்கக்கூடிய விஷயத்துல தடை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். தடை இருந்துச்சுன்னா அந்த தடையை விட்டு நாம விலகிக் கொள்ள வேண்டியது, அந்த தடையை செய்யக்கூடாது. உலகத்துல அல்லாஹ் தஆலா கோடான கோடி பொருட்களை படைத்து விட்டு இன்னென்ன பொருட்களை நீ சாப்பிடக்கூடாது என்று தடுத்து விட்டான். அந்தந்த பன்றியை சாப்பிடக்கூடாது, செத்த பிணத்தை சாப்பிடக்கூடாது. இப்படி தடையில்லாத விஷயங்கள் மீது எல்லாமே அறிவியல் அடிப்படையில் சாப்பிட்டா இடையூறு இல்லை என்றால் சாப்பிட்டுக் கொள்ளலாம். அதுதான். அதனால ரத்தம் கொடுக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அடுத்து பாருங்க, கிட்னி தானம், கண் தானம். கண் தானத்திற்கு என்ன, அவங்க இதற்கு ஒரே ஒரு ஆதாரத்தை சொல்லலாம். என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய ஒருவர் இறந்து விட்டார் இஹ்ராம் உடையோடு. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அவர் இறந்துட்டாரு, அவருக்கு நீங்க நறுமணத்தை பூசாதீங்க, அந்த இஹ்ராம் உடையோட நீங்க அவரை கஃன் செய்யுங்கள், அவர் தல்பியால் சொல்லிக் கொண்டு மறுமையில் எழுந்திருப்பார் என்று புகாரில் வருகின்றது. அது போன்று அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக கொல்லப்பட்டவர், தியாகியாக கொல்லப்பட்டவர், அவர் மறுமையில எழுப்பப்படும் போது அவருடைய ரத்தம் அப்படியே சொட்டியவாறு அவர் எழுப்பப்படுவார் என்று ஹதீஸ்ல வருது. இதையெல்லாம் வைத்துக் கொண்டு அவங்க என்ன சொல்லலாம் தெரியுமா, கண் தானம் அது இறந்த பிறகுதான் செய்யறாங்க. இப்ப இறந்த பிறகு ஒருவருடைய அந்த கண் எடுக்கப்பட்ட பிறகு மறுமையில அவர் கண் இல்லாததான வருவாரு என்ற அடிப்படையில் அவங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. ஆனா அந்த கேள்வி ஒரு அர்த்தமற்றது. காரணம் என்ன தெரியுமா, ஒரு ஆள் இறந்துட்டார், காட்டுல போயிட்டு இருக்கும்போது இறந்து போயிட்டார். இறந்து போன பிறகு அவருடைய கண்ணை உடலை கழுகுகள் பருந்துகள்லாம் கொத்தி சாப்பிடுது. இப்ப இது அவருக்கு அவர் பொறுப்பாவாரா? கிடையாது. அதனால ஒருவர் இறந்த பிறகு அவருடைய உடலில் இருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த பொருள், அதனால அவரு இந்த நிலையில் மறுமையில் எழுப்பப்படுவார் என்பது கிடையாது. அடுத்து இந்த அடிப்படையில நாம பார்க்கின்ற பொழுது நாம் ஏற்கனவே ஒரு அடிப்படை சொன்னோமே, தடை இருக்கிறதா என்று. கண் தானம் செய்வதற்கு தடை இருக்கிறதா? கிடையாது. தாராளமாக கண் தானம் செய்து கொள்ளலாம், இரத்த தானத்திற்கு உள்ளதுதான். அதே போன்று கிட்னிய கொடுக்கலாமா என்றால் அதனால அதற்கும் தடையை தான் நாம் பார்க்கின்றோம். தடை இல்லையா, அந்த கிட்னியை தானம் செய்து கொள்ளலாம். அடுத்து உங்களிடத்துல ஒரு விஷயத்தை சொன்னேன், கிட்னியை ஒருவன் திருடிட்டான், அவனுக்கு என்ன தண்டனை மார்க்க அடிப்படையில என்று பார்க்கின்ற பொழுது மதுஹப்ல இதற்கு தீர்வு கிடையாது. கிட்னியை திருடி விட்டான் என்றால் அதற்கு என்ன தண்டனை? உடலுக்கு உடல் தான். அதாவது கையை எடுத்துட்டா கை,
அதே போல கண்ணை எடுத்துட்டா கண்ணு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றேன்னா உடல் உறுப்புக்கு நிகராக எந்த பொருளுமே கிடையாது. வகதபனா அலைஹிம் ஃபீஹா அன்னன் நஃப்ஸு பின்-நஃப்ஸ், உயிருக்கு உயிர், வல் ஐன பில் ஐன், கண்ணுக்கு கண், வல் அன்ஃப பில் அன்ஃப், மூக்குக்கு மூக்கு, வல் உதுன பில் உதுன், காதுக்கு காது, வஸ்ஸின்ன பிஸ்ஸின், பல்லுக்கு பல். ஒரு பல்ல எனக்கு என்னுடைய பல்லை ஒருவன் உடைத்து விட்டார் என்றால் அவனுடைய பல்ல உடைக்கணும். அதுதான் உறுப்புக்கு உறுப்பு தான் பதிலாகுமே தவிர அதற்கு பைசா வச்சு காசுக்கு வச்சு பணத்தை வச்சு அதை நிர்ணயிக்க கூடாது. இப்படி ஒரு டாக்டர் இன்றைக்கு கிட்னி திருடு என்பது சர்வசாதாரணமா இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒருவன் ஒரு டாக்டர் இப்படி செய்து விட்டால் அவருடைய கிட்னியை எடுத்துட்டா எந்த டாக்டர் இப்படி செய்வான்? சரியாகிவிடும். சட்டம் சரியான முறையில மக்களுக்கு மத்தியில பயனை தரும். இவங்க இந்த தண்டனையை வழங்கல. நாம இந்த சப்ஜெக்டை இங்கு பேசுவதற்கு வரவில்லை. கிட்னியை திருடி விட்டால் அதற்குண்டான பரிகாரம் உறுப்புக்கு உறுப்பு என்ற அடிப்படையில கிட்னி தான் எடுக்கப்பட வேண்டும். இதற்கு மதுஹப் எந்த ஒரு தீர்வையும் சொல்ல முடியாது. இப்படி பல விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அதற்கடுத்து இந்த குழந்தை கருமுல வச்சு இரவல் தாயை பிடிச்சு எடுக்கிறாங்களே, இதற்கு என்ன ஆதாரம்? டெஸ்ட் பேபி. இதற்கு என்ன? குழாய் வழியில குழந்தையை பிறக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்றான், நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், உங்களுடைய பெண்கள் உங்களுடைய வேளாண்மை நிலங்கள், பாத்து ஹர்சுக்கும் அண்ணா ஷேத்தும், அந்த விளை நிலத்தில் நீங்கள் எப்படி வேண்டும் என்றாலும் வரலாம். தாம்பத்தியத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். வகத்திமூ லிஅன்ஃபுசிக்கும், உங்களுக்காக வேண்டி நீங்கள் சந்ததி பாக்கியங்களை நீங்கள் முற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுறான். இந்த வசனத்துல நாம என்ன பார்க்கின்றோம் என்றால், உங்களுடைய விளைநிலம் பெண்கள், அதுல உங்களுடைய வித்துக்கள் தான் விந்துகள் எல்லாம் போக வேண்டுமே தவிர அடுத்தவருடைய விந்து போகக்கூடாது. எப்படி குர்ஆன் என்ன அழகாக இன்றைய காலத்திற்குரிய தீர்ப்பையும் நமக்கு சொல்லித் தருகின்றது என்று பாருங்கள். அதனால 4 மதுஹபுகளும் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நவீன கால பிரச்சனைகளுக்கு ஒருபோதும் தீர்ப்பை சொல்லவே முடியாது. தீர்ப்பை தருவது இதுதான் திருக்குர்ஆனும் ஹதீஸும் தான். அந்த திருக்குர்ஆன் ஹதீஸ் என்ற இந்த 2 அடிப்படையில தான் கியாமத் நாள் வரைக்கும் தீர்வு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அப்படி வச்சுட்டான். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவர்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் போது காத்தமன் நபியின் என்று குறிப்பிட்டு விட்டான். அவங்க இறுதி நபி, அவருக்கு பின்னால் நபி கிடையாது என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக ஆக்கி வைத்து விட்டார். அதனால ஒரு இறுதி தூதர் இல்லாத அளவிற்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகள் அனைத்தையுமே மக்களுக்கு அல்லாஹ் இந்த திருக்குர்ஆனிலே உள்ளடக்கி வைத்து விட்டான். என்னென்ன இப்ப நம்முடைய காலத்தை விட இனிமேல் வரக்கூடியது அட்வான்ஸ் தான், ரொம்ப முன்னேறியதாக இப்போதே நம்ம பார்க்கிறோம். ஒரு காலத்துல ரேடியோ நம்ம பார்த்தோம் இல்ல, மார்க்கோனி கண்டுபிடிச்ச ரேடியோ ரொம்ப பெருசு. நம்ம வீட்டுல வைத்திருந்த ஒரு காலத்துல அதனுடைய அதனுடைய சுவிட்சியை நம்ம ஆன் பண்றது பெரிய அளவுல இருந்துச்சு. அதையெல்லாம் இன்றைக்கு மாற்றி சிறிய அளவுல கொண்டு வந்து விட்டான். இன்றைக்கு மொபைல்ல நாம ரேடியோவை கேட்க முடிய அளவுல ஆக்கி வச்சுட்டான். அப்ப இப்படி சயின்ஸ் அந்த டெக்னாலஜில அறிவியல் தொழில்நுட்ப அந்த வளர்ச்சியில ரொம்ப வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வேகத்திற்கு தக்க திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் தான் தீர்வு கிடைக்குமே தவிர இந்த மதுஹபுகள்ல இருந்து எந்த விதமான தீர்வையும் நாம பார்க்க முடியாது. அப்படியானால் இந்த மதுஹப் என்பது எல்லா காலத்திற்கும் தீர்ப்பை தராது. இப்ப நீங்க அந்த ஆளுங்கள்ட்ட கேட்கணும், இதையெல்லாம் கேளுங்க, இதற்கு என்ன தீர்ப்பு, இதற்கு என்ன தீர்ப்பு, இதற்கு என்ன தீர்ப்பு, இரத்த தானத்திற்கு என்ன தீர்ப்பு, கண் தானத்திற்கு என்ன தீர்ப்பு, கிட்னி தானத்திற்கு என்ன தீர்ப்பு, கிட்னியை திருடி விட்டால் என்ன தீர்ப்பு, சொல்லுங்க. எந்த ஆளுசாவலும் பதில் சொல்ல முடியாது. இதற்கு தீர்வை தருவது திருக்குர்ஆன் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் தான். எனவே இந்த 2 ஆதாரத்தினுடைய அடிப்படையில நாம நம்முடைய வாழ்க்கையை அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக என்று கூறி 4 மதுஹபுகள் நவீன பிரச்சனைகளுக்கு தீர்வை தராது.
திருக்குர்ஆனும் ஹதீஸும் தான் தீர்ப்பை தரும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.